ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேன் நெல்லி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நெல்லிக்காய் நல்லா தண்ணியில் அலசி வச்சுக்கிறேன் பாருங்கள். 2 வாட்டி தண்ணி ஊற்றி அலசிக்கிட்டேன். இன்னொன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் 1/2 கிலோ நெல்லிக்காய் வாங்கினேன். நானே நெல்லிக்காய் சாப்பிட மாட்டேன், ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா சாப்பிடுவேன் நானே. பாருங்க, கழுவி வச்சுக்கிட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இட்லி குண்டை வச்சுட்டு தண்ணி ஊற்றி அது மேலே தட்டு வச்சு அது மேலே நம்ம அலசி வச்சுருக்க நெல்லிக்காய் எடுத்து சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு இது நல்லா வேகணும். நல்லா வேகிற அளவுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடி ஒரு 1/4 ஹவர் இட்லி வேகிற மாதிரி தான். சைடில் புகை வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். எடுத்து கீழே வச்சுட்டு இப்போ அந்த அடுப்பில் கடாயை வச்சிட்றேன். ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நெல்லிக்காய் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க, இப்படி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், 2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பாகு ஆகும். அந்த சமயத்தில் ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க. கொஞ்சம் தண்ணி கலந்தது கொஞ்சம் நேரத்துலேயே நெல்லிக்காய் ஒன்றா சேர்த்துருங்க. இது கூட சேர்ந்து கொதிச்சதுன்னா சீக்கிரமாக அந்த ஜீராலாம் அதில் ஊறிடும். வெள்ளை சக்கரை மட்டும் சேர்த்துக்காதீங்க. வெள்ளை சக்கரை சேர்த்திங்கன்னா நெல்லிக்காயில் இருக்கிற சத்தே போயிடும். நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது ஒன்று ஏறினே நல்லா வெந்திருக்கு. இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒன்று எடுத்து போட்டுக்கிறேன். ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கைவிடாது கிளறுங்க. கிளறிட்டே இருந்தோன்னாக்கா அடி பிடிக்காது. நல்லா பாகு திரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா நாட்டு சக்கரை கூட இது நல்லா ஊறிடும். நெல்லிக்காய் அப்படி சுருங்கும், ஊறி போய் அப்போ தான் நல்லா ஊறிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா கட்டிப்படுது பாருங்கள். நல்லா வேகுதுன்னு அர்த்தம். நல்லா வெந்ததும் நம்ம எடுத்து பாருங்கள், நல்லா தண்ணி கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. இதுவும் நல்லா ஊறிச்சு. கலர் பாருங்கள், நல்லா மாறி இருக்கு கலரு. நெல்லிக்காயோட கலரு நல்லா பாருங்கள், நல்லா ஊறிச்சின்னு அர்த்தம். இப்போ எடுத்து ஸ்டவ்லேருந்து எடுத்து ஆற விட்டுடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ஊறி குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது பாருங்கள். நேச்சுரல் குலோப் ஜாமுன் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது காலியாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானது. என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.